நேம் வினோவின், கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ். நாம் இன்னைக்கு ஒரு பஸ்ஸுக்கு கேமரா மாட்டுறது எப்படி, அது என்னென்ன டைப்பில் இருக்குது அதை பார்க்கலாம். ஏன்னா நார்மலாக டிவிஆர் டைப் போடுவாங்க, ஹார்ட் டிஸ்க் வச்சு போடுறதுனால என்ன கம்ப்ளைண்ட் வருதோ அதையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு பஸ்ஸுக்குன்னு தனியாக வெஹிக்கிளுக்குள்ள கேமரா இதுதான் உங்களுக்கு செட்டப்பு. இதில் என்னென்ன வந்திருக்கு, ஒரு செட்டப்பில் என்ன வரும்னு காட்டிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 7 இன்ச்சு டிஸ்பிளே ஒன்று இருக்குது. 4 கேமரா கனெக்ட் பண்ணால் டிரைவர் கேபின் பக்கத்தில் டிரைவர் ஓட்டும்போது பார்த்துட்டே பார்க்குற மாதிரி 4 கேமரா இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே கனெக்ஷன்ஸு இதிலே இருக்கும் உங்களுக்கு. இதில் இது போக இதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். அதாவது 12 வோல்ட் ஆர் 24 வோல்ட் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும் இந்த டிவைஸு. ஆன் ஆஃப் பண்ணுறது, பவர் ஆன் பண்ணுறதுக்கு. இதில் இருந்து 4 கேமராவுக்கு உள்ள லைன்ஸ் வருது. இப்போ லைன் இந்த 1 2 3 4 இது ஃபுல்லாக த்ரெட் டைப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இருக்குது, இதை வச்சு நம்ம லாக் பண்ணிவிட்டு த்ரெட் டைப்பில் பண்ணுவோம். ஸோ என்னாகும், வைப்ரேஷன் ஆனால் கூட உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது, கிளாரிட்டி அப்படியே இருக்கும். நார்மல் கேமராவில் உங்களுக்கு பிஎன்சி கனெக்ட் இருக்கும், அது ஒரு மாதிரி ஷேக் ஆச்சுன்னா அலை அடிக்குது, அந்த ப்ராப்ளம் வராது. சரி, அதுக்கப்புறமா இதில் என்னெல்லாம் வரும்னா 4 கேமரா இருக்குது. இதுதான் கேமராஸு. 1 2 3 4 கேமரா. பிறகு இதில் 4 ஒயர் 4 வருது. அதாவது 5 மீட்டரில் 2 ஒயர் வரும். ஒரு 3 மீட்டர் ஒயர் ஒன்று இருக்குது. ப்ளஸ் ஒரு 15 மீட்டர் ஒயர், 4 ஒயர்ஸ் வந்துருச்சு. இது டிஸ்பிளே வருது. இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக இப்போ நம்ம லைவாக செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை கொடுத்து எப்படி ஆன் ஆகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இது நார்மலாக சிசிடிவி பவர் சப்ளை தான், 12 வோல்ட் 2 ஆம்ஸ் அடாப்டர் தான். இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு பாருங்கள். இது டிஸ்பிளே இருக்குது. இது நார்மல் கனெக்டர்ஸ் தான் உங்களுக்கு. இந்த இப்போ 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தோன்னே இங்கே 4 டிஸ்பிளே வந்துருச்சு, 4 சேனல். கேமரா 1, கேமரா 2, கேமரா 3, கேமரா 4 4மே வந்துருச்சு. இப்போ ஒரு கேமரா 1, ஒரு கேமரா 2, கேமரா 4 இருக்குது. இதுதான் டிஸ்பிளேலேருந்து வர்ற ஒயர் உங்களுக்கு. இந்த ஒயரை எடுத்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறோம் இதுக்கு. இது நார்மலாக இப்படி இந்த இருக்கலாம், பின் டைப்பு 4 பின்னில் இருக்குது. பின்னில் குத்திட்டு பின்னில் கனெக்ட் பண்ணி ப்ளஸ் த்ரெட்டு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இது என்ன ஆனாலும் அசைஞ்சாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நார்மல் கேமராவில் என்ன பண்ணுவீங்கன்னா, நார்மல் இதில் வந்து பிஎன்சி டைப் கனெக்ட் இருக்கும். அது எதாவது ஆடு அசைஞ்சுன்னா கேமரா அலையடிக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு. ஸ்டாப். இப்போ கேமரா இது வந்து டிஸ்பிளே சைடு மாட்டிட்டோம். கேமரா சைடு இந்த பாருங்க இப்படி தான் இருக்குது. கனெக்டர் வச்சு அதே மாதிரி த்ரெட் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே இந்த பக்கம் லைவாக கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். இந்தா கேமரா வருது லைவாக கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இதுலையும் த்ரெட்டு மாதிரி இருக்குது. உடனே த்ரெட்டு டைப் பண்ணிக்கிற வேண்டியதான். சரி, இப்போ வேண்டாம், இப்போ வச்சுருக்கேன். சப்போஸ் இது என்னை பார்த்து வைக்கிறோம், இதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். இதாக இருக்குது இப்படி கேமரா. இப்போ இது நம்ம அட்ஜஸ்டபிள் டைப்பில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணுமோ வச்சுக்கிடலாம். இப்போ கேமரா வந்துருச்சு. இது ஒரு கேமரா, அதே மாதிரி 4 கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் என்னென்னா ஐஆர் இருக்குது ப்ளஸ் கலர் இருக்குது. ஸோ இந்த இப்படி தான் இருக்குது. கிளாரிட்டியை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, ஃபுல் கிளாரிட்டியில் இருக்கும். நம்ம இந்த பாருங்கள் எப்படி அசைச்சாலுமே உங்களுக்கு எதாவது அலை அடிக்காது, எதுவுமே பண்ணாது. ஸோ அப்படியே கிளியராக இருக்கும். இது பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம 4 கேமரா கனெக்ட் பண்ணிட்டோம். கேமரா 1 இது, இதோட வியூ பார்த்துக்கலாம். 1, கேமரா 2, கேமரா 3 இந்த பக்கம் இருக்குது. கேமரா 4 வெளியில் வச்சுருக்கோம். இந்த காட்டு வியூ 4 இது 4ஆவது கேமரா. வெளியில் அவுட்டோர் வியூ, இன்டோர் வியூ 3 இருக்குது. ஸோ இந்த 4 வியூ நம்ம இதான் இந்த எடுக்கிற வீடியோ இதுவும் பாருங்கள் இந்த குவாலிட்டி. இப்போ ஆடுனா அசைக்கிறோம், இப்போ ஷேக் பண்ணி செக் பண்ணி காட்டிடலாம். எதுவும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு, ஏன்னா ஃபுல்லாகவே த்ரெட்டு டைப்பில் இருக்கும். ஸோ நார்மல் கேமரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசைஞ்சு ஆகுதுன்னா ஒரு மாதிரி புள்ளியாக அடிக்கும், கோடுகளும். அப்போது ஹார்ட் டிஸ்க் போயிடும், ஃபெயிலியர் ஆகிடும் நார்மல் ஹார்ட் டிஸ்க்னா. ஸோ அதுக்காக இது வச்சுருக்குறோம். சரி, இப்போ இதில் என்னெல்லாம் வருதுன்னா 4 கேமரா என்ன செட்டு வரும்னு நான் சொல்லிடுறேன் கரெக்டாக. ஒரு டிஸ்பிளே வருது, ப்ளஸ் 1 2 3 4 கேமரா வருது. 4 கேமராவுக்கு கேபிள் ஒரு 3 மீட்ரு, 2 5 மீட்ரு, ஒரு 15 மீட்டர் கேபிள் வந்துடுது. பிறகு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து டிஸ்பிளே டிரைவர் பக்கத்தில் இருக்கும். இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னென்னா, வெளியில் நம்ம இது பண்ணும்போது வெளியில் வந்துடும். ரிவர்ஸ் கியர் போடும்போது பேக்கில் வைக்கிற கேமரா ஆன் ஆகி இதில் ஃபுல்லாக ரிவர்ஸ் கேமரா மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் மெமரி கார்டு நம்ம போட்டுக்கலாம் இதில். ஸ்டாப்.
இது வெளியில் வச்சிருக்கிற கேமரா, சும்மா வெளியில் வச்சு காட்டணுன்ட்டு வியூ. இந்த இதில் காட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு டிஸ்பிளேல. நான் வியூ எடுக்கிறேன், இந்த வருது பாருங்க. வெளியில் வச்சிருக்க கேமரா இது. இது அவுட்டோர் கேமரா தான், உங்களுக்கு மழை வெயில் எதுலேயுமே ஒன்றும் செய்யாது. ஓகே, அதனால் உங்களுக்கு இது பெர்ஃபெக்டான அவுட்புட் தான் கொடுக்கும். அதாவது நம்ம வண்டிக்கு எதிர்த்தாப்புல என்ன வண்டி வருதோ அப்போ அதுக்கு ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் நமக்கு பின்னால் என்ன வருதோ அதை பார்க்குறதுக்கு ஒரு கேமரா வச்சுருக்கிறோம். பிறகு உள்ளுக்குள்ளே இன்டோருக்குள்ளேயும் வச்சுக்கலாம், பேசஞ்சரை கவனிக்கிறதுக்காக ஒரு கேமரா வச்சுக்கலாம். பிறகு வெளியில் ஒன்று, பேசஞ்சர் சைடில் கூட வச்சுக்கலாம். இன்னொன்று இறங்குறது எப்படி, இறங்கிட்டாங்களா ஏறுறாங்களான்னு பார்க்க அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதான் இருக்குது. இது 5 மீட்டர் கேபிள் இருக்குது. இப்போ இதில் 5 மீட்டர் கேபிள் வச்சு தான் அந்த கேமரா நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். இது எப்படினாலும் இந்த வியூவில் வச்சுக்கலாம். ஃபுல் மெட்டல் கிளிப்பில் தான் வருது. இதே மாதிரி உங்கள் ஆஃபீஸு இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, மேக்ஸிமம் பஸ்ஸுக்கு, வேனு, இதுலையே 4 சேனல் 2 சேனல் 2 கேமரா செட் இருக்குது, 4 கேமரா செட் இருக்குது. இதில் இது 2 கேமரா செட் வேணால் 2 கேமரா செட்டப் உள்ளது வந்துடும். 4 கேமரானா 4 கேமரா வந்துடும். ஸோ நமக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். இது இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, பஸ்ஸு, உங்கள் வெஹிக்கிளில் ஒரு பஸ்ஸு, லாரி, பிறகு வேனு, ஸ்கூல் வேனு, பிறகு ட்ராவல்ஸ் ஏஜென்சிஸு, அவங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். இது ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. நானும் எப்படி ஒரு டெமோ வச்சுருக்கிறோம், இதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் வரும். டிஸ்பிளேயோடு வந்துடும், ப்ளஸ் மெமரி கார்டு வருது உங்களுக்கு. இதில் அடிஷ்னலாக மெமரி கார்டு போட்டிங்கன்னா எடுத்து பார்த்துக்கலாம், ஒவ்வொரு வியூவாக பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். இதே செட்டப் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. தனித்தனியாக டிஸ்பிளே செலக்ட் பண்ணி பார்க்குறது, இது 4 சேர்த்து வந்துடும். இப்படி இருக்கும் உங்களுக்கு. இதை மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், மதுரம் ஏஜென்சி.